இப்ப நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற டேர் டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல இப்போதைக்கு 2 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்சல்யூட்லி 2015 அண்ட் 18ல வெளிவந்த டேர் டெவிலோட கண்டினியூட்டியா தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 2 சீரிஸுமே நீங்க பார்த்தா மட்டும்தான் இந்த சீரிஸ்ல என்ன சொல்ல வராங்க, என்ன கதை, மேலும் பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ்ல இப்ப இருக்கக்கூடிய டைம் லைன்ல எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, இப்பொழுதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 2 எபிசோட கதை என்ன அப்படின்னா, நம்ம டேர் டெவில் ஸோ இவரோட ஃப்ரெண்டு ஃபன்கி அப்படிங்கிறவர் இறந்து போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த ஷூட்டை போட்டுட்டு நியூயார்க்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்புல இருந்து இறங்கிக்கிறாப்புல. அவர் ஃப்ரெண்டு இறந்து 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னமும் அந்த ஷூட்டை போடல. அதே நேரத்தில் சிட்டிக்கு டேர் டெவில் தேவை அப்படின்னாலும் எல்லாமே சட்டப்படியே பார்த்தீங்கன்னா நியாயம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அமைதியாக தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த திருப்பி இந்த ஷூட்டை போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையுது. அதில் நம்ம கிங் பின்னு சொல்லப்படுற ஃபிஷ் ஸோ இவர் நியூயார்க்கோட மேயர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. ஸோ இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் மேயர் ஆகுறாரு அப்படிங்கும் போது நம்ம டேர் டெவிலுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. திருப்பி இந்த மாதிரி ஷூட்டை போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் மீட் பண்ணி பார்க்குறாரு. அவரும் ஒரு கட்டத்தில் மேயரும் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோடில் நம்மளுக்கு கண்டிப்பாக காட்டுவாங்க. ஸோ இப்போ பதவிக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம கிங் பின் என்ன பண்ண போறாரு, உண்மைக்குமே நல்லவனா மாறிட்டாரா, இல்லை அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னா அப்படி மறைச்சிக்கிட்டு வெளியில ஒரு முகம் காட்டுறாரா அப்படிங்கிறதா இந்த சீரியஸோட கதையாக இருக்க போது. அதில் நம்ம டேர் டெவில் திருப்பி பார்த்தீங்கன்னா எப்படி கம்பேக் கொடுக்க போறாரு. ஸோ அந்த ஷூட்டே போட மாட்டேன், தன்னுடைய நண்பன் இறந்து போனது தன்னால தான் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வந்தாரா அப்படிங்கிற மாதிரி போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 எபிசோட் பார்க்கறதுக்கு ஒரு ஃபைனஸ்ட் சீரியஸாக இருக்குது. 2 எபிசோடுமே பார்க்கறதுக்கு நல்ல மேக்கிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கேமரா ஒர்க், இந்த ஃபைட்டிங் போர்ஷன்லாம் வருது பாருங்க, அதில் கேமரா போர்ஷன்ஸை சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பர்டிகுலராக அந்த ஹோட்டலில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ண விதமே நல்லா இருந்துச்சு. பட் கதையை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டேர் டெவில் திருப்பி டேர் டெவிலா ஆக போறாரா, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அமைய போதா அப்படிங்கிற இந்த கதை ரொம்ப சிம்பிளான கதை தான் இருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்ல எந்த மாதிரி அதை கொண்டு போறாங்க, ஸ்க்ரீன் பிளே கொண்டு அமைக்க போறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த டேர் டெவில் பார்ன் அகைன் சீரியஸ் இருக்க போதுன்னே சொல்லுவேன். இப்பொழுதைக்கு இந்த 2 எபிசோட் ஃபைனஸ்ட் சீரியஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான சீரியஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக மார்வல் ஃபேன்ஸ் விரும்பி பார்ப்பீங்க.